இந்த இலவச பயிற்சியை நிறுத்தலாம் என்று இருக்கும் பொழுது இறைவன் அந்த சிவசேனர் என்ற அந்த மனிதரை எனக்கு அனுப்பி வைத்து இன்று அவர் சொல்லிய வார்த்தை, நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவ்வளவு நாள் பணியாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். இனி வரும் காலங்களில் உங்கள் இடத்தில் பயிற்சி பெற்ற, உங்கள் அறக்கட்டளையில் பயிற்சி பெற்ற பெண்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய, அவர் சொன்ன ஒரே வார்த்தை, பொருளாதாரத்தில் பின்தங்கிய அவர்கள் ஒரு தையல் மிஷின் வாங்க முடியாத நிலையில் இருந்தால் எனது கம்பெனிக்கு நீங்கள் பரிந்துரை செய்தால் அவர்களுக்கு தையல் மிஷின் வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்போதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செய்த சேவையின் அர்த்தங்கள் புரிகின்றது. நாம் எதிர்பார்க்காமல் செய்யப்பட்ட காரியத்திற்கு நம்மால் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் நல்ல மனிதர்கள் உதவுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதேபோல் அவர் இன்று எனக்கு இந்த நிகழ்வு நடக்கிறது என்று அவருக்கு என்னுடைய இன்விடேஷனில் போட்டோன்னே அவர் ரொம்ப சிறப்பாக இத்தனை சீஃப் கெஸ்ட் இவ்வளோ பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் இங்கே பயின்று இப்போ வெளியே போகிறவங்கள அவங்களை ஒரு தொழில் முனைவராக மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சியுங்கள். உங்கள் இடத்திலேயே தையல் மிஷின்களை நான்